ஊரிலே உண்மை ஏது உழைப்பு ஏது உறவு ஏது ஊரிலே உறவு ஏது ஊரிலே. மண் படைத்து பெண் படைத்து மலர் படைத்து சலித்த பின் பெண் படைத்து தன்னை தானே உயர்த்தி கொண்டான் பரம்பொருள். பெண் படைத்து தன்னை தானே உயர்த்தி கொண்டான் பரம்பொருள். பெற்ற தாயின் பெருமை சொல்ல கற்ற வித்தை போதுமா? பேசும் தெய்வம் அன்னையை போல் பெரிய தெய்வம் ஏதம்மா, பெரிய தெய்வம் ஏதம்மா. பெண்மை என்ற பிறவியின்றே பெருமை ஏது பாரிலே உண்மை ஏது உழைப்பு ஏது உறவு ஏது ஊரிலே உறவு ஏது ஊரிலே. அப்பா வந்துட்டாருமா. வா தம்பி வா. வாமா கொஞ்சம் அப்படியே இருங்க இது வந்து. சாம்பு நல்லா படிக்கிறியா? நான் நல்லா படிக்கிறேன் மாமா. வாத்தியார் தான் மார்க்கே போட மாட்டேங்கிறாரு. என்னைக்கும் நீங்க சந்தோஷமா நல்லா இருக்கணும், 100 ஆண்டு வாழணும். வாமா வா தம்பி. அடேப்பா எவ்வளவு அழகா வளர்ந்துட்ட. உன்னை சின்ன வயசுல பார்த்தது அக்கா. இந்த ஊர் நல்ல ஊர் தான். ரங்கூன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்ப பார்க்க போற வேலையும் உனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைதான். மோட்டார் இன்ஜினியர், 1000 ரூபாய் சம்பளம். இப்ப யுத்த காலமா இருக்கிறதுனால நல்லா வேலை செய்துன்னா மழை முன்னுக்கு வர. ஆமா தம்பி நல்ல வேலைதான். ஆனா நீ வேலை செய்ய போற தொழிற்சாலை இந்த 13ஆம் நம்பர் தெருவுல இருந்து 10 மைல் தூரத்துல இருக்கு. அதனால என்ன, பஸ்ல போனா 20 நிமிஷத்துல போயிடலாம். சரி சரி நீ மாடிக்கு போ, நான் பலகாரம் எடுத்துக்கிட்டு வரேன். மீனா நீயும் போமா. இல்லக்கா நான் இங்கேயே இருக்கேன். நல்லா இருக்கு போம்மா. சுந்தரம் இவளையும் கூட்டிட்டு போ. இல்லப்பா நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லை. நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை யாருப்பா கவனிப்பாங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதா? நான் உனக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பா என்ன மரகதம், என் பேச்ச கேட்பீங்களா? சொல்லுமா. எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா. எனக்காக நீங்க மாப்பிள்ளை தேட வேண்டாம். என்ன ஏம்மா அப்படி சொல்ற? ஏன்னா என் உள்ளத்தை நான் ஒருத்தருக்கு பறி கொடுத்துட்டேன். அப்படியா? இதே முன்னாலே என்கிட்ட சொல்லல. ரொம்ப நல்லதா போச்சு. நீ யாரு விரும்புறையோ அந்த பிள்ளைக்கு உன்னை கட்டி கொடுக்கறத விட வேற என்னம்மா வேலை எனக்கு? அதுதானே நியாயம். யார் அந்த பையன்? அவன் எங்க இருக்கான் சொல்லுமா. நான் அவரை அடைய முடியாதுப்பா. ஏன் முடியாது? அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. சொல்லுமா. இல்லப்பா இந்த கல்யாண பேச்சே விட்டுடுங்க. மரகதம் மரகதம் என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன். என்னங்க? குளோப் தியேட்டர்ல இன்னைக்கு ஒரு பிரமாதமான நாட்டியம் நடக்க போறதான். போய் பாக்குறீங்களா? எனக்கு டிக்கெட் வந்திருக்கு. போலாமே. எங்க கொடுங்க. சுந்தரம் ஃபேக்டரிக்கு போயிருக்கான். மீனாவுக்கும் வீட்லயே உட்கார்ந்து பொழுதே போல. அவளையும் அழைச்சிட்டு போலாம். அம்மாமா நானும் வரேம்மா. இவனையும் கூட்டிட்டு போ. அப்படின்னா நீங்க வரலையா? சரிதான். நானும் வந்துட்டா வீட்டை யாரு பாத்துக்கிறது? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. சரி மீனா புறப்படு, டான்ஸ் பார்த்துட்டு வருவோம். இல்லக்கா நான் வரல. அட சுந்தரம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அப்படி கேட்டா நான் சொல்லிக்கிறேன். புறப்படு.
बोले, कानों में रस घोले, संग संग डोले कोई भौरा। डिंग डोंग डिंग लला, ओ कोई दिल को संभालो मेरा दिल चला। डिंग डोंग डिंग लला, ओ कोई दिल को संभालो मेरा दिल चला। गुन गुन बोले, कानों में रस घोले, संग संग डोले कोई भौरा। डिंग डोंग डिंग लला। चोरी चोरी बबिया मिलाने लगाओ, छुप छुप आँखियाँ मिलाने लगाओ। भोली भाली कली मैं तो बतिया में आ गई, मेरा न रहा ये दिल मेरा। डिंग डोंग डिंग लला, ओ कोई दिल को संभालो मेरा दिल चला। डिंग डोंग डिंग लला, ओ कोई दिल को संभालो मेरा दिल चला। गुन गुन बोले, कानों में रस घोले, संग संग डोले कोई भौरा। डिंग डोंग डिंग लला, ओ कोई दिल को। ஜப்பானிய விமானங்கள் நம்மை தாக்க வருகின்றன. ஜப்பானிய விமானங்கள் நம்மை தாக்க வருகின்றன. உடனே ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள். ஷெல்டருக்குள் போய் மறைந்து கொள்ளுங்கள். உடனே ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள். ஷெல்டருக்குள் போய் மறைந்து கொள்ளுங்கள். பர்மா பிராட்காஸ்டிங் சர்வீஸ் ரங்கூன் முக்கிய அறிவிப்பு. ஜப்பானிய விமான தாக்குதலின் காரணமாக ரங்கூன் நகரத்தில் தெருக்கள் நம்பர் 11, 12, 13, 14, 15 இவைகளில் வாழ்ந்த மக்கள் எல்லோருமே குண்டுவீச்சுக்கு பலியாகிவிட்டனர். மீண்டும் கேளுங்கள். தெருக்கள் நம்பர் 11, 12, 13, 14, 15 இவைகளில் வாழ்ந்த மக்கள் எல்லோருமே குண்டுவீச்சுக்கு பலியாகிவிட்டனர். தெரு நம்பர் 13 தானே? சாரி, ஒருவரும் பிழைக்கல. உங்க பேர்? சுந்தரம். உங்களோட வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை.
எல்லாரும் குண்டு வீச்சுல இறந்து போயிட்டாங்க. போக வேண்டிய ஊர் இந்தியா. மீனா, அம்மா மீனா, மீனா, மீனா. அழாதீங்கப்பா, அழாதீங்க. இந்தாங்க மருந்து. மீனா, உன் தலையில விழுந்த அந்த குண்டு என் தலையில விழுந்திருக்க கூடாதா? அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. இந்தாங்க மருந்து குடிங்க. மரகதா, மரகதா, நீங்க என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. நான் எப்படிப்பா போவேன்? இந்த பாவிதான் இன்னும் உயிரோடு இருக்கேன். யாரு? சுந்தரமா? நம்ம சுந்தரமா? சுந்தரமா, சுந்தரம், நீ மட்டும் தனியா வந்த. என் மீனா எங்க சுந்தரம்? மீனா எங்க சுந்தரம்? மீனா எங்க சுந்தரம்? மீனா எங்க சுந்தரம்? சுந்தரம், மீனா போனதுக்கு அப்புறம் எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலப்பா. ரொம்ப நாள் நான் இருக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்லப்பா, ஆனா நான் இறந்த பிறகு கூட என் ஆத்மா சாந்தி அடையாது போல இருக்கு. இந்த பெண் மரகதத்துக்கு மட்டும் ஒரு கல்யாணம் ஆயிட்டுதுன்னா நான் நிம்மதியோட போயிடுவேன். ஆனா அவ கல்யாணமே வேண்டாம்ங்கிற. சுந்தரம், அவ யாரையோ காதலிக்கிறா. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. சுந்தரம், நீதான் ஒரு உதவி செய்யணும். நீ போய் அவளை கேளு. அவ யார விரும்புறான்னு தெரிஞ்சுக்கோ. அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். இது உன்னுடைய பொறுப்பு சுந்தரம். நீ இப்பவே போய் கேளு. போ சுந்தரம், போ. எங்க போறீங்க? உங்க அப்பா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல மரகதம். மீனாவை ரங்கூருக்கு அழைச்சிட்டு போய் அங்கே அவளை சாகடிச்சிட்டேன். இங்க உன்னை உயிரோட சாகடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதையெல்லாம் பார்க்காம நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். இத்தனை துன்பத்துக்கு நான் தானே காரணம். இல்ல சுந்தர், இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். இல்ல மரகதம், நீ ஒரு பெண். உன் மனசுல உள்ள விஷயங்களை எல்லாம் நீ உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கே எல்லா உண்மைகளையும் நான் அவர்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லையா? யார் சொன்னால் என்ன? நாம 2 பேரும் செய்த தியாகமும் வீணா போயிடுச்சு சுந்தர். என்ன என்ன நான் கேட்கறதெல்லாம் உண்மையா? மரகதம், இது உண்மையாமா? சுந்தரம், என் இதெல்லாம் உண்மையா? ஐயோ, நீங்க அப்பவே ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லாம போயிட்டீங்க? அட கடவுளே, உங்க காதலுக்கு குறுக்க வந்த பாவியானா? சுந்தரம், நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன். அந்த தவறை நானே தான் திருத்திக்கணும். சுந்தரம், நீ சரின்னு சொல்லுப்பா. மரகதம், நீ சரின்னு சொல்லுமா. உங்க அக்கா மீனாவைத்தான் யமன் எடுத்துட்டு போயிட்டான். உங்க அழிவுக்கு நான் காரணமாக இருக்கவே மாட்டேன். நீ சரின்னு சொல்லு மரகதம், நீ சரின்னு சொல்லு சுந்தரம். வாங்க, இப்படி இப்படி வாங்க. வாங்க, இப்படி வாங்க வாங்க. சுந்தரா, எங்க உன் கையை கொடு. மரகதம், உன் கையை கொடுமா. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டீங்க. கடவுளே, நீயே சாட்சி. நல்லா இருக்கும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்.
அம்மா அம்மா சார் தந்தி யாருக்கப்பா? உங்களுக்கு தான் ஐயா. பிரிச்சு படி. என்ன ஐயா, ரங்கூன்ல இருந்து அக்கா தந்தி கொடுத்திருக்காங்க. மீனா உயிரோட இருக்காளா? என்ன மீனா உயிரோட இருக்காளா? என் மீனா உயிரோட இருக்காளா? மரகதா மரகதா மரகதா. ஐயா ஐயா, உங்களுக்கு என்ன? இதோ மரகதத்தை கூப்பிடாத. வேண்டாம், அவளை கூப்பிடாத, அவளை கூப்பிடாத. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சுந்தரம், கடவுள் ஏன் தான் நம்ம இப்படி சோதிக்கிறாரோ? மரகதத்தினுடைய வாழ்க்கையில விதி ஏன் இப்படி விளையாடுதுன்னு தெரியலையே. மீனா உயிரோடு இருக்கிற செய்தி மரகதத்துக்கு தெரிஞ்சா அக்காவினுடைய வாழ்க்கையில அவ குறுக்கிடவே மாட்டான், உயிரையே விட்டுடுவான். அதே போல மரகதத்துக்கு உனக்கும் இப்ப கல்யாணம் ஆன செய்தி மீனாவுக்கு தெரிஞ்ச தங்கச்சியுடைய சந்தோஷத்துல குறுக்க நிக்கவே மாட்டான். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. எனக்கு புரியுது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது உன் கையில இருக்கு. மீனா உயிரோடு இருக்கிற செய்தி மரகதத்துக்கு தெரியக்கூடாது. நீ மரகதத்தை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது மீனாவுக்கும் தெரியவே கூடாது. ஆனா இது எப்படி? இதை நீ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது, ஆனா இதை நீ செய்துதான் ஆகணும். சுந்தரம், எனக்கு சத்தியம் செய்து கொடு, சத்தியம் செய்து கொடுப்பா. இதோ பாரு, இந்த ரெண்டு பெண்களும் என்னுடைய ரெண்டு கண்கள். எந்த கண்ணிலிருந்தும் கண்ணீர் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எனக்கு வாக்கு கொடு, எனக்கு சத்தியம் செய்து கொடு, சத்தியம் செய்து கொடு சுந்தரம். ஐயா, உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, மரகதா மரகதா மரகதா. ஏ என்ன? ஐயா நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா 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 அந்த மனித தெய்வத்துக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக இந்த 25 வருஷமா நான் அனுபவிச்ச நரக வேதனை இருக்கே, அப்பப்பா, அத வார்த்தைகளால சொல்ல முடியாது. மூத்தவள் உயிரோட இருக்கிறதை இளையவளுக்கு சொல்ல முடியாமலும், இளையவள் இறந்து போன செய்தியை கூட மூத்தவளுக்கு சொல்ல முடியாமலும், என் தங்க எங்கே எங்கேன்னு மீனா என்ன கேட்ட போதெல்லாம் அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம துடிச்சேன். கண்கள்ல ரத்தம் சிந்தன. ஒவ்வொரு சமயம் உண்மையை சொல்லிடுவோமான்னு கூட நினைச்சேன். ஆனா அதுக்கு வேண்டிய துணிவு வரல. சம்பந்தி ஐயா, இன்னைக்கு நீங்க எனக்கு செய்த உபகாரம் இருக்கே, அதுக்காக என் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் இன்னைக்கு என் பொண்ணை இழுத்துட்டு வந்து என் காலடியில தள்ளலேன்னா இத்தனை வருஷமா என் இதயத்தையே பிளந்துகிட்டு இருந்த இந்த ரகசிய வெளிவர ஒரு வாய்ப்பே ஏற்பட்டிருக்காது. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மீனா, இங்க வா. இப்ப சொல்லு, நான் உனக்கு துரோகம் செய்தேன்? இல்ல இல்ல மரகதத்தை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது தவறா? இல்ல, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நான் இத்தனை வருஷம் உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை அவ கொடுத்த பிச்சை தானே. நீ எங்க போற?
இனிமே நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? அங்க தாயில்லா குழந்தைங்க கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அங்க போறேன். அக்கா, அந்த குழந்தைகளை இங்கேயே அழைச்சிட்டு வந்துருங்க. கூட சாமுவையும் கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருங்கம்மா. இதெல்லாம் சரி, ஆனா இன்னும் உங்க பிரச்சனை தீரல இல்லையா? வாங்க வாங்க சார், நான் தீர்த்து வைக்கிறேன். வாங்க சார், இதோ பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்க உத்தரவை மீறிட்டேன். சுந்தரம் பிள்ளை, உங்களை தெய்வத்துக்கு சமானமாக நான் கருதுகிறேன். உங்களை பத்தி தப்பா எண்ணிக்கிட்டது எங்க அறியாமையை தான் காட்டுறது. எங்களை நீங்க மன்னிச்சோம். சம்பந்தி ஐயா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஒரு தவறு செய்யல. வாழ்க்கையில சில சமயம் இத மாதிரி ஏற்படுறது உண்டு. என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் சார், நான் சொல்றது சரிதானே? 3 இன்ஜின் தண்டவாளத்து மேல தயாரா நின்னுகிட்டு இருக்கு. பொட்டியை சேர்த்து விட வேண்டியதுதான். நீங்க உத்தரவு கொடுத்தா. நீங்க 2 பேரும் சம்மதிச்சா எனக்கு சம்மதம் தான். பிரின்சிபால் சார் பச்சை குடி காட்டிட்டார் சுந்தரம் பிள்ளை. இனி முகூர்த்த காரியத்துக்கு நம்மால டிலே இருக்க கூடாது.